Hey guys, thank you so much for clicking this video. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு தனியாக வீட்டில் இருந்த டேஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என் அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் காலைல எழுந்த உடனே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போன வீடியோ வந்து நான் ரொம்ப லேசியாக இருந்த ஒரு டே உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். பட் திஸ் டே நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். காலைல என்ன ஒரு 5:30க்கெலாம் எழுந்து எல்லாத்தையும் பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு எனக்கு சமையல் வந்து பண்ணலை. பட் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு காலையிலே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். குளிச்சு முடிச்சுட்டு உட்காந்ததுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன், ஓ மை காட், நம்ம 1.5 மணி நேரத்தில் இவ்வளோ வேலை முடிச்சுட்டு நம்ம வந்து படிக்க உட்காந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரில. பேசிக்காக அம்மா என்னோட தங்கமேலி அக்காவோட பாப்பா இருக்காள் நீஸ், அவளுக்கு வந்து அன்றைக்கி பர்த்டே. ஸோ அதனால் அவளை பார்க்குறதுக்காக அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க. பட் எனக்கு வந்து வர டெஸ்ட்டு எக்கனாமிக்ஸு. ஸோ வந்து நான் என்ன நினச்சேன்னா, நம்ம பாப்பாவோட பர்த்டே கூட போகல. ஸோ இந்த டே வந்து நம்ம ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு கில்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலே எழுந்து, அது என் மைண்ட் செட்டாக என்னன்னு தெரில, காலையிலே எழுந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலைல அம்மா இல்லைன்னா வந்து சாப்பாடு நானே செஞ்சுப்பேன். பட் இன்றைக்கி வந்து படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுனால வீட்டில் இருந்த இளநீ மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் வந்து அதை வெட்டி சாப்பிட்டுட்டு டு-டூ லிஸ்ட் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி நான் ரொம்ப வந்து எந்த டேவை பிளான் பண்ணி பண்ணணுமோ அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த டே கண்டிப்பாக நான் வந்து டு-டூ லிஸ்ட் மேக் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் டு-டூ லிஸ்ட் மேக் பண்ணி அதுக்கப்புறம் அதைப்படி ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் முடித்தேன். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். கம்மிங் மண்டே வந்து எனக்கு எக்கனாமிக்ஸ் டெஸ்ட்டு. ஸோ நான் வேறு ரொம்ப எக்கனாமிக்ஸ் நல்லா படிப்பேனா, அதனால் இன்றைக்கி நான் வந்து படித்து முடிச்சு அவன் இந்த எக்கனாமிக்ஸ் டெஸ்ட்டை நல்லா எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அதில் கான்ஷியஸாக இருந்தேன். டு-டூ லிஸ்ட் மேக் பண்ணுறப்பே வந்து எக்கனாமிக்ஸில் ஒரு 3 சாப்டர், பட் ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து பார்க்க வேண்டியது இருந்துச்சு. பேசிக்காக நான் எப்படின்னா, கிளாஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த டே வந்து அட்டன் பண்ணலை. இப்போ வர நான் வந்து ப்ரிலிம்ஸ் நெருங்க அட்டன் பண்ண மாட்டேன். பட் அதோட ரெக்கார்டிங் வாங்கி 2xல் வச்சு இல்லை 1.75ல் வச்சு இந்த மாதிரி பார்த்து நோட்ஸ் எடுத்துப்பேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுறதுனால எனக்கு அவங்க சொல்கிற அந்த ஸ்பீடே நான் நல்லா எழுதிட்டு ஒரு 1/2 1 hour வந்து எனக்கு மிச்சமாகும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இந்த டு-டூ லிஸ்ட்லாம் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு 2 சாப்டர் வந்து ஃபுல்லாக முடித்தேன். ஸோ நான் ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் நான் வந்து படித்தேன். எக்கனாமிக்ஸ் தான். எக்கனாமிக்ஸை வந்து நான் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, லைக் எக்ஸ்டர்னல் செக்டார், பேங்கிங், அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்கம், இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸு. ஸோ நான் டிசைட் பண்ண ஒரு 4 டாப்பிக்கை வந்து படித்து முடித்தேன். சாப்பிட போயிட்டேன். நான் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துருந்தேன். அம்மா ஊருக்கு போயிட்டாங்கல்ல, அதனால இப்போ நான் வந்து சாப்பிடணும். வீட்டில் செய்யலை. காலையிலே செஞ்சு ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஆகிடும். சாப்பிட்டா டைம் மிச்சமாகும். மதியானம் நம்ம சமைச்சிக்கலாம் வீட்டுக்கு போயிட்டு. இப்போ வந்து நான் பூரி சொல்லியிருக்கேன். எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். பூரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் கிளாஸ் அட்டன் பண்ணல. பட் நேற்றையோட ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருந்துச்சு. நான் எக்கனாமிக்ஸ் படித்து முடிச்சுட்டு கவர்னன்ஸோட ரெக்கார்டிங் கிளாஸ் எடுத்து 1.25x அந்த ஸ்பீடில் வச்சு எழுதிட்டு இருந்தேன் நோட்ஸு. இதெல்லாம் மெயின்ஸ் போர்ஷன் தான். பட் எங்கள் கிளாஸ்லேயும் நிறைய பேர் வந்து மெயின்ஸ் போர்ஷன் தான், அதனால் நம்ம அட்டன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறதில்ல. பட் எனக்கு வந்து என்னென்னா இந்த கிளாஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எப்போதுமே இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணால் படிக்கிற ஆள் கிடையாது. ஸோ இதையும் நம்ம வந்து நோட்ஸ் எடுக்காமல் விட்டோம்னா பின்னாடி வந்து 3 months கேப்பில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே நோட்ஸ் எடுத்துருவேன். லன்ச் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் என்ன லன்ச் செஞ்சுருக்கேன்னா, அன்றைக்கி வந்து சமைச்சதெல்லாம் காட்டலை, ரொம்ப போர் அடிக்கும், அதனால தான். பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து சவுச்சவு கூட்டு, நெக்ஸ்ட்டு ரைஸ். இந்த தட்டு வந்து இந்த பவுல்லாம் பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த வீடியோக்காக தான் நான் சும்மா எடுத்து சீன் போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் உடச்சேன்னா எங்கள் அம்மா என்னை வெளுத்து விடுவாங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக ரைஸ் மட்டும் வச்சுட்டு இதை சாப்பிட்லாம்.
இதான் என்னோட லஞ்ச். இதெல்லாமே நான் தான் சமைச்சேன். வாங்க போய் சாப்பிட்டு மறுபடியும் படிக்கலாம். இப்போ வந்து நேற்று ஆப்ஷனல் கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணல. ஏன்னா நைட் வந்து நான் நல்லா படிக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால நைட்டு வந்து நல்லா படிச்சுட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ அதனால ஆப்ஷன் அட்டன் பண்ணல. அதோட ரெக்கார்டிங் கிளாஸ் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அதை பார்க்கணும். ஆல்ரெடி இது கவர்னன்ஸ் அட்டன் பண்ணல, அதோட பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் கிளாஸ் பார்க்கணும். பார்த்துக்கிட்டே சாப்பிட வேண்டியதான். எங்கள் அம்மா வேற இல்லாததுனால சாப்பாடு நானே செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. என்ன பண்ணுறது? இன்னும் ஒரு நாள் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எப்போதும் சாப்பிடும்போது படம் இந்த மாதிரிலாம் பார்த்து சாப்பிடுவேன். பட் இப்படி நான் மாறுவேன் நான் நினச்சே பார்க்கல. கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே சாப்பிடுவேன்னு. நான் வந்து ஒரு 3:30 மணி போல் ஆப்ஷனெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒரு அரை மணி நேரம் தூங்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா மணி வந்து 5 மணி ஆயிடுச்சு எழுந்திருக்கும் போது. டெய்லி இதே வேலை. எனக்கு வந்து டெய்லி வந்து டைம் பார்க்கும்போது ஒரே கில்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. டெய்லியும் போகிறது 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து நாளிலிருந்து செம்ம ஜோஷா அப்படிங்கிற தூங்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுவேன். மறுபடியும் மறுநாள் இதே தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது பண்ணீங்கன்னா இதே மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து எழுந்திரிச்சு வந்து இப்போ வந்து மணி 5:45 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் இயரோட C-set கொஷின்ஸில் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்துட்டு இருக்கேன். as I mentioned in my previous videos, I am not that much good in maths, so I try to improve my skills in comprehension. ஸோ காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணால் 8ஆவது வந்து இல்லை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். இது வந்து நம்ம லாஸ்ட் நாள் ஆஃப் தி எக்ஸாம் வரைக்கும் பண்ணணும். இல்லைன்னா லாஸ்ட் டே ஆஃப் தி எக்ஸாம் வரைக்கும் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வராது. அந்த கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிகிட்டே இருக்கணும். கேவலமாக தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசுகிறேன், சாரி. இங்கிலீஷ் பேச ஆரம்பித்தாலே வாயெல்லாம் இந்த மாதிரி குளர ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் பேசுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, நான் வந்து தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு வந்து தமிழ் யூபிஎஸ்சி படிக்க கஷ்டமாக இருக்குது, என்சிஆர்டி படித்தா அது புரிய மாட்டுது. இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கும் அதே தான். ஏன்னா இங்கே வந்து நம்ம படிக்கிறது சிபிஎஸ்சியோட புக்கு. ஸ்டேட் போர்டில் நம்ம படிச்சிருக்கோம், அது சமச்சீட்டில் படிச்சிருக்கோம். ஸோ நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம். எனக்கு வந்து தமிழ் மீடியம் படித்தவங்களுக்காவது தமிழ் நல்லா வரும். எனக்கு தமிழ் ஒழுங்காக வராது, இங்கிலீஷும் ஒழுங்காக வராது. எதுவுமே வராமல் இங்கே வந்து செம்மையாக கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும். இந்த மாதிரி காம்ப்ரிஹென்ஷன்லாம் படிக்கும்போது சிலப்போ வந்து கொஷின்ஸ் இருக்கும், க்ரக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ அந்த கொஷினை அந்த பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது உள்ள க்ரக்ஸை எடுத்து நம்ம அந்த ஆப்ஷனில் வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் கரெக்டாக சொல்கிறதுக்குள்ளேயும் ஏதோ பெரிய ப்ராசஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வர்றது வந்து ரொம்ப சகஜம். நீங்களும் வந்து யூபிஎஸ்சிக்கு படிக்கிறீங்களோ இல்லை நார்மலாக ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாலோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஏன்னா நார்த் இந்தியாவிலேருந்து இப்போ வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தி அப்படின்ற ஒரு பெரிய லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் வச்சு கம்யூனிகேட் பண்ணி சமாளிச்சுவாங்க. நம்ம இங்கேருந்து போகிறதுனால நம்மளுக்கு ஹிந்தியும் வராது, இங்கிலீஷும் தப்பு தப்பாக பேசணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நம்ம மேலே உள்ள அந்த இது வந்து கம்மியாகும். நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம இன்டர்வியூலாம் போனோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இங்கிலீஷ்லேயே போய் நடுங்கி பேசணும் அப்படின்னா ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. எனக்குலாம் வந்து ஃபஸ்ட்டுலாம் இங்கிலீஷ் பேசும்போது ஒரு மாதிரி ஷிவர் ஆகும், நடுங்கும், பேசவே மாட்டேன், நாக்கெல்லாம் அப்படியே குளரும். இப்போ வந்து நிறைய மிரர் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணி கேமராவில் பேசுகிறேன். இந்த மாதிரி பேசும்போது என்னென்னா சம் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா நம்ம அந்த நாக்கு பேசி இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு வந்து பழகுறோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு நாளை பின்ன வேற யார் முன்னாடி பேசும்போதாகவும் அது வந்துடும். அது வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளே அறியாமல் அது வந்துடும். அதனால் இங்கிலீஷ் வரலன்னு கவலைப்படாதீங்க. நியூஸ் பேப்பர் படிங்க, டெய்லியும் ஒரு வெக்காபுலரி படிங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, வெட்டியா போட போகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க உலகத்தில் தப்பு. நம்ம இங்கிலீஷ் பேசணுன்றதுக்காக 2 வார்த்தை தப்பாக பேசினா ஒரு தப்பும் கிடையாது. அதனால் இங்கிலீஷ் பேச ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நிறைய கேளுங்க. நிறைய இங்கிலீஷ் வந்து இப்போ எனக்கு வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் ஃபுட் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ட்ரை டு வாட்ச் அமெரிக்கன் ஃபுட் பிளாகர்ஸோட வீடியோ நிறைய பார்ப்பேன். அவங்களாம் வந்து இங்கிலீஷில் ரொம்ப சரளமாக பேசுவாங்கள்ல. ஸோ அவங்களோட கேட்க நம்மளுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் ஆகும், நம்மளே அறியாமல் அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஜானர் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த டைப் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிங்க. ஏதாவது ஒரு பேசேஜாவது ஒரு நாளைக்கு படிக்கிறத வந்து ஒரு ரொட்டீனுக்கு கொண்டு வாங்க. அது கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இங்கேயே பேச ஆரம்பிச்சு இங்கேயே போயிடுச்சு. ஸோ
இப்போ நம்ம வந்து படிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு மறுபடியும் வந்து படிக்கணும். நாங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் குரூப் ஸ்டடி பண்ணலான்னு இருக்கோம். எக்கனாமிக்ஸு வெரி வெரி பேட் இன் எக்கனாமிக்ஸ் ஆயா. ஸோ அவள் வந்து சொல்லி தருவா, நான் வந்து படிக்க போகிறேன். பேங்கிங் சாப்டர் ஆல்ரெடி வந்து 2 டாபிக் இல்லை இன்னையோட ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கல. அது வந்து பேங்கிங், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, ரெக்கார்டிங் கிளாஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு பேங்கிங் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி ஆப்ஷனல் கிளாஸ் கிடையாது. அதனால நம்மளுக்கு இந்த ப்ரொடூலிஸ் முடிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த டாபிக்லாம் வந்து டிஒய்க்கு கூட பார்க்கணும். சீக்கிரம் நிறைய வேலை இருக்குது, பண்ணலாம் வாங்க. டீ வந்து போட்டாச்சு. இப்போ வந்து டீ குடிச்சிட்டு போயிட்டு பேங்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நான் உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை மணி நேரம், இப்போ வந்து டைம் 6:30 ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து சிசெட்டோட ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இப்போ டீ போட ஆரம்பிச்சிட்டோன்னா டீ போட்டு குடிச்சிட்டு போயிட்டு இப்போ பேங்கிங் படிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் படிச்சுட்டு தூங்க வேண்டியதான். இன்னைக்கு நான் வந்து வீட்டில் தனியாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது. ஆக்சுவலி ஐம் வெரி டாக்கட்டிவ் பர்சன். ஸோ ஐ நீட் எனிஒன் டு யாராவது வந்து எனக்கு பேசுறதுக்கு வேணும் கண்டிப்பாக. ஒரு கங்காருவோட இது மாதிரி நான் குட்டி மாதிரி எங்கள் அம்மா இல்லாமல் இருக்கவே மாட்டேன். இப்போல்லாம் வந்து அம்மா அடிக்கடி அக்கா மேரேஜ் ஆனதுக்கப்புறமா விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நானே தனியாக இருக்க பழகிக்கிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்மளும் கொஞ்சம் வளர்ந்துட்டோம்ல, கொஞ்சம் இல்லை வளர்ந்துட்டோம் நல்லாவே. அதனால் அம்மா இல்லாமல் இருக்க பழகிக்கிட்டு இருக்கேன். இப்போதான் ஏதோ சமைக்க தெரிஞ்சதுனால நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இல்லாமல் சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டா சரி, சமைக்கலாம் தெரியாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்களும் வந்து நல்லா படிங்க, எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க, எப்போதுமே சிரிச்சுட்டே இருங்க. பாய், see you in the next video.